Square counting tricks type 1 and type 2 தான் இந்த வீடியோல explain பண்ண போறோம். So last video பாத்தீங்கன்னா rectangle ஓட counting நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல square ஓட counting. So two types இருக்கு. So first type நீங்க பாத்தீங்கன்னா இத ட்ரிக் வந்து நீங்க ஃபாலோ பண்ணனும். First rows and columns வந்து நீங்க கவுண்ட் பண்ணனும். So rows னும்போது இது first row, இது second row, இது third row, இது வந்து fourth row. So rows வந்து எத்தனை இருக்கு? 4 rows இருக்கு. Next நம்ம வந்து column கவுண்ட் பண்ண போறோம். So இது வந்து first column, இது வந்து second column, then third column, then fourth column. So column எப்படி இருக்கு? 4 இருக்கு. So rows and columns வந்து ஈக்குவலா இருக்கு. இங்கேயும் 4, இங்கேயும் 4. So 4 rows 4 columns. அப்பதான் வந்து இந்த ட்ரிக் அப்ளை பண்ணனும். So total எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. So இத வந்து decreasing orderல எழுதிக்கோங்க. நடுவுல வந்து plus sign போட்டுக்கோங்க. So 4 plus 3 plus 2 plus 1. So decreasing orderல இருக்கும். 4 3 2 1 நடுவுல வந்து plus sign போட்டுருக்கோம். So ஒவ்வொரு நம்பருக்கு மேல ஸ்கொயர் போடணும். So 4 square, 3 square, 2 square, 1 square. So 4 square 4 into 4 16 plus 3 square 3 into 3 9 plus 2 square 2 into 2 4 plus 1 square 1 into 1 1. So 9 plus 1 10, 10 plus 4 14, 14 plus 16 பாத்தீங்கன்னா 30. So இங்க வந்து total number of squares எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா which is 30. So இந்த மாதிரி क्वेश्चंस எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட rows and columns வந்து கவுண்ட் பண்ணுங்க. if it is equal ஈக்குவலா இருக்கும்போது இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க. So டோட்டல் எவ்வளவு இருக்கோ அத வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதிக்கிறோம். 1 வரைக்கும் நம்ம எழுதிருக்கோம். தென் ஸ்கொயர் அப்ளை பண்ணிருக்கோம். நடுவுல வந்து பிளஸ் போட்டுருக்கோம். So இத நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்கொயரோட கவுண்டிங் தெரிஞ்சிரும். இதான் வந்து டைப் 1. So next வந்து type 2 இதுக்கு rows columns கவுண்ட் பண்ணலாம். So இது வந்து first row, இது வந்து second row. So row வந்து இங்க எழுதலாம் which is 2. column பாத்தீங்கன்னா இது வந்து first column, then second, third, fourth, fifth, sixth. So row வந்து 2 இருந்தது, column எத்தனை இருந்தது? 6 இருந்தது. So இங்க கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரோவும் காலமும் ஈக்குவலா இல்ல, not equal. So not equal இருக்கும்போது தான் இந்த கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணனும். இந்த செகண்ட் டைப் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் rows and columns ஈக்குவலா இல்லாதபோது அன்ஈக்குவலா இருக்கும்போது இந்த ட்ரிக் வந்து நீங்க அப்ளை பண்ணனும். So rows எத்தனை இருந்தது? 2 இருந்தது. columns எத்தனை இருந்தது? 6 இருந்தது. So இங்க வந்து cross போட்டுக்கோங்க. இப்போ டிக்ரீஸ் பண்றோம். So இங்க 2 இத டிக்ரீஸ் பண்ண 1 டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா 1 ஆயிடும் into 6 1 டிக்ரீஸ் பண்ணா 5 ஆயிடும். So இந்த மாதிரி நீங்க டிக்ரீஸ் பண்ணிட்டே வரணும். எப்ப ஸ்டாப் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட ரோவோ உங்களோட காலமோ ஏதோதுல வந்து 1 கிடைச்சிரும். அத நீங்க டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா 1 - 1 என்ன பண்ணீங்கன்னா என்ன 0. 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன ஆகும்? 0 ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 இருக்கு. இங்க நான் டிக்ரீஸ் பண்ணேன்னா 0 ஆகும் into 5 1 டிக்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? 4 ஆகும். 0 into 4 என்ன கிடைக்குது? ஆப்வியஸா 0 தான் கிடைக்க போகுது. அதனால இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிடலாம். எப்பயாவது உங்களோட ரோவோ உங்களோட காலமோ வந்து நீங்க டிக்ரீஸ் பண்ணும்போது 1 வந்ததுன்னா நீங்க அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். பிகாஸ் ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணா 0 கிடைக்கும். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். So next வந்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 6 என்னது? 12. 1 into 5 வந்து 5. இது ரெண்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா which is 17. இதான் வந்து ஆன்சர். So இந்த இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்டு ஆன்சர் பண்ணுறது 17. So next example இதில் வந்து total number of squares கேட்டிருந்தாங்க. first rows கவுண்ட் பண்ணிடலாம். So first row, second row, third row, column கவுண்ட் பண்ணிங்கன்னா so first column, second column, third column, fourth column, fifth column, then sixth column. So இப்போ இங்க rows வந்து எத்தனை இருக்கு? 3 இருக்கு. column எத்தனை இருக்கு? 6 இருக்கு. which means not equal. unequal இருக்கும்போது செகண்ட் ட்ரிக் தான் வந்து அப்ளை பண்ணோம். டைப் 2 வந்து இது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? rows வந்து 3 இருக்கு into மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் போட்டுக்கோங்க. இங்கே வந்து என்னது? காலம் வந்து 6 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ 3 1 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 2 into 6 1 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 5. 2 1 ரெடியூஸ் பண்ணால் 1. நெக்ஸ்ட் 5 1 ரெடியூஸ் பண்ணால் 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண 6 3s are 18, 2 5s are 10, 1 4 is 4. இதுக்கப்புறம் ஏன் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 1 நெக்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணால் 0 ஆகிடும். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ 8 plus 4 is 12. ஸோ 2 போடுறோம். இங்கே 1 கேரி ஆகும். ஸோ 3 ஆகிடும். ஸோ 32 ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஸோ டைப் 1 எப்போ அப்ளை பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா rows and columns ஈக்குவலாக இருக்கும்போது டைப் 2 எப்போ அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா if it is unequal. Thank you so much for watching this video.